வெல்கம் பேக் டு வெங்கட் 95 வியூஸ். ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே. நேற்று பார்த்தீங்கன்னா அமித் பார்கவ் பற்றி தாங்க ஒரு விஷயம் சொல்ல போகிறோம். என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா பார்வதியை பற்றி. பார்வதிகிட்ட அவரோட கான்வர்சேஷன் இருந்தது. அதில் வந்து அவர் சொல்கிறாரு பார்வதியை பற்றின ஒரு இன்டர்பிரிட்டேஷன் தான் பார்க்க போகிறோம். அவருக்கு என்ன மாதிரி இருந்தது அப்படின்றத அவர் சொல்கிறது எப்படின்னா, நீ நல்லா விளையாடிட்டுருக்க, நீ ரொம்ப போல்டு பர்சன், எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுற, நல்லா ஃபேஸ் பண்ணுற எதுவாக இருந்தாலும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லும் போது அவங்களுக்கு அப்படியா அப்படின்ற மாதிரி ஒரு என்கரேஜ் பண்ண மாதிரி இருந்தது. அப்புறம் வந்து பிக் பாஸும் சரி, மற்ற அந்த உள்ளே இருக்கிறவங்களும் வந்து உன்னை சுற்றி தான் ஒரு கேமே இருக்குது, கேமராவோட அட்டென்ஷன் எல்லாமே உன்கிட்ட தான் இருக்குது அப்படின்றத அவர் அந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்லும் போது அவங்க நான் நல்லா கேம் விளையாடுறேனா அப்படின்னும் போது நீ நல்லா கேம் விளையாடுற எல்லாரும், அதனால தான் எல்லாருமே எல்லாருமே உன் மேலே வந்து ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னா அப்போ நீ நல்லா கேம் விளையாடுறது தான் அர்த்தம். நாமினேஷன்லேயும் பிக் பாஸ் வந்து உன்னை மட்டும் வந்து லாஸ்ட்டில் ஃபைனலாக ஒரு டிசிஷன் உன்கிட்ட கொடுக்குறாருன்னா அப்போ உனக்கு தெரியுதா நீ எவ்வளவு கேப்பபிளான பர்சன், நீங்க வந்து கேமை மாத்தக்கூடிய ஆளுன்னு வந்து பிக் பாஸ்க்கு தெரியுது, உள்ள இருக்கிறவங்களுக்கு தெரியாது, ஆனா வெளியே பாக்குற எங்களுக்கு தெரியும். என்ன அப்பப்போ கொஞ்சம் லூசுத்தனமா பண்ற, அதுதான் எங்களுக்கு பிடிக்கல. ஆமா, இந்த இடத்துல வந்து பார்வதி வந்து நம்ம வந்து ஃபயர் ஸ்டார்டர் மாதிரி பாக்குறோம். அவங்க தான் வந்து கேமை வந்து கொண்டு போறாங்க. அடுத்தது கேம் சேஞ்சர்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து பிரஜன் அண்ட் சாண்ட்ரா, திவ்யா, இவங்க அதாவது வெளியில இருந்து வந்தவங்க தான் கேம் சேஞ்சரா இந்த இடத்துல தெரியுது. அதை தான் வந்து அமித்தும் ஒரு கேம் சேஞ்சர் தான். ஏன்னா அவர் உள்ள வந்ததையும் ஒரு விஷயங்களை வந்து சொல்றாரு. எல்லாரும் பிரிச்சுட்டாங்க. அது அவங்க வந்து இப்போ அமித் வந்து பாருக்கு சொல்ற விஷயங்கள் வந்து பாருக்கு ரொம்ப என்ன சொல்றது, ஒரு மாதிரி ரொம்ப ஃப்ரீ ஆயிட்டாங்க. குறைய வந்து அமித் பார்க்க பண்றாருன்னு சொல்லலாம். ஆமா, ரொம்ப ஃப்ரீ ஆயிட்டாங்க. காலையில கூட ஒரு டார்கெட் வைக்கிறாங்க. ஒவ்வொரு அந்த ஆப்போசிட் டீம், அரோரா டீம் ஒவ்வொருத்தரையும் டார்கெட் பண்ற மாதிரி விக்ரம் சொல்றாரு. உடனே அமித் அந்த இடத்துல என்ன சொல்றாரு, பாரு வந்து நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ பாருக்கு இவர் மறைமுகமா ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டமா தான் அந்த இடத்துல வந்து அமித் இருக்கிறாரு. அமித் இன்னும் நல்லா வாயை திறந்து ஒவ்வொருத்தரையும் பேச ஆரம்பிச்சார்னா கேம் நல்லா சூடு பிடிக்கும் தான். ஏன்னா அமைதியாகவே ஒருத்தரை பார்த்துட்டு அவர் வந்து ஓப்பன் அப் ஆகும்போது அவங்களுக்கு எல்லாம் ஒரு பயம் வரும் அப்படின்றது இந்த இடத்துல இருக்கிறது சொல்ல வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சபரியோட தில்லுமுள்ளு விஷயங்கள் தான். அவர் வந்து எப்போ பார்த்தாலும் கை வலிக்குது, கை ஃப்ராக்சர் இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை வந்து வாலண்டரியாக செய்கிறாரு. செய்ய வேண்டிய விஷயங்களை கேமரா அட்டென்ஷனுக்காக அவர் வந்து மாவரைச்சு கொடுக்கறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் கேமரா அட்டென்ஷனுக்காக பண்ணுறாரு. அப்போ வந்து கேமரா கான்ஷியஸோடு இவர் நிறைய விஷயங்களை பண்ணுறாருன்றத திவ்யா வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறத பார்க்க முடியுது. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த வீக் ஃபுல்லாகவே வந்து பாரு தான் வந்து இதுவாக இருக்காங்க. ஒவ்வொரு விளையாட்டையும் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப என்கேஜாக வச்சுருக்குறாங்க. இதில் அரோரா அண்ட் கம்ருதீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேர்ஸ்ட் பிஹேவியராக இருக்குதுங்க. அசிங்கமாக இருக்குது ஷோ பார்க்குறதுக்கே. இதை ஏன் பிக் பாஸ் வந்து கண்டிக்க மாட்டேங்கிறாரு. விஜய் சேதுபதியும் இதை வந்து கேட்டுக்கவும் மாட்டேங்கிறாங்க. அரோராவை இப்படி காட்டுறது தான் இவங்க விரும்புகிறாங்களா, அதனால தான் அரோராவுக்கு வந்து விஜய் சேதுபதி வந்து என்கரேஜ் பண்ணுறாரா அப்படின்ற மாதிரி இருக்குது. அரோரா வந்து கம்ருதீன் கிட்ட எல்லை மீறின விஷயங்களை வந்து செய்கிறாங்க. வினோத் கிட்டையும் இவங்க எல்லை மீறிய செயல்களை செஞ்சு அப்புறம் அவர் எல்லை மீற வைக்கிறாங்க. வினோத்தை வந்து எல்லை மீற வச்சு அப்போ வந்து வினோத்தை வந்து வெளியில் தள்ளுறதுக்கான ஒரு சில விஷயங்களை தான் அரோரா கையாளுறாங்க. அந்த விஷயம் நடந்துடுச்சு, அவங்க போட்ட பிளான் வந்து நடந்துடுச்சு. இவங்க வினோத்தை அணுகிற முறையை வச்சுட்டு வினோத் இவங்களை வந்து என்ன பண்ணுறாரு, கிச்சு மூட்டிடுறாருங்க. அது தப்பாயிடுது. இப்போ அதுதான் வைரலாக வெளியில் போயிட்டுருக்குது. நாங்களும் நேற்று பார்த்தோம். இதுக்கு காரணமே அரோரா தான். இவன் துஷாரையும் இதே மாதிரி ஒரு அக்லி ப்ளே பண்ணி தான் அந்த துஷாருன்ற பையனையே வெளியில் அனுப்புனாங்க. அக்லி கேம் விளையாடுறது ஃபர்ஸ்ட், அதாவது அவ ஆட்டிடியூடு, அவ கேரக்டர் எல்லாமே வந்து கேவலமான விஷயம். ஆனால் வெளியே எல்லாம் தெரிஞ்சு தான் உள்ள பிக் பாஸ் உள்ள வச்சிருக்காங்க. ஏன் வச்சிருக்காங்க, இந்த மாதிரி அழுக்கு மூட்டைகளெல்லாம் உள்ள விட்டுட்டு கேவலமாக குப்பைகளை உள்ள விட்டுட்டு எதுக்கு இந்த ஷோ நடத்துறாரு பிக் பாஸ்ன்றது தான் நம்மளுக்கு இந்த விஜய் டிவி உண்மையிலேயே மிட் வீக் எவிக்ஷன் போட்டு ஃபர்ஸ்ட் அரோராவை வெளியே தள்ளலாம், நல்லா இருக்குங்க.
போன சீசன்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சீசனில் சரவணன் சார் ஒருத்தர் வந்திருந்தார் இல்லையா, அவர் சொன்ன ஒரு சின்ன விஷயத்துக்கு அவரை அப்படியே கன்ஃபெஷன் ரூம்லேருந்து யார்கிட்டையும் பேச விடாமல் வெளியில் தள்ளி அசிங்கப்படுத்துனீங்க. என்ன சார் நடக்குது? அப்போ நீங்களா ஒரு அசிங்கத்தை இது ப்ரமோட் பண்ணீங்கன்னா அதை வந்து நீங்கள் இது பண்ணிக்குவீங்க, அக்செப்ட் பண்ணிக்குவீங்க. என்ன வகையில் நியாயம்? அரோரா பண்ணுற அசிங்கமான செயல்களை சகிக்க முடியல, மற்றவங்களோட கேமும் அந்த இடத்துல ஸ்பாயில் ஆகுதுன்றதை நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். அரோராவை மிட்வீக் எவிக்ஷனில் அவங்க யாரையுமே ஃபேஸ் பண்ணக்கூடாதுங்க. அவங்க ரொம்ப தப்பு பண்ணுறாங்க. இதை தான் விஜய் சேதுபதியே அவங்க அசிங்கமாக பண்ணாங்க. டோப்போமைன் அப்படின்ற ஒரு வார்த்தையை விட்டாங்க. ஏன்னா அட்டென்ஷன் சீக்கராக இருக்கிறாங்க. நீ வந்து என்னை பார்க்கணும், நீ என்னை தொடணும் அப்படின்ற மாதிரி பண்ணி ஒரு அசிங்கமான பிளேவை தான் அந்த அரோரா பண்ணுறாங்க. இப்படிப்பட்ட அசிங்கங்களை உள்ள விட்டு மக்களை இதை பார்த்து இதை வேற ரிவ்யூ பண்ண வைக்கிற ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலைக்கு நம்மளும் தள்ளப்படுறோம். அதனால விஜய் டிவி அரோராவை வெளியே தூக்கி போடு அப்படின்றத தான் நம்ம தெரியப்படுத்துகிறோம். ஆக மொத்த மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.